இரவு களியாட்டங்கள். இந்த நாட்கள இரவு நேரங்கள்ல களியாட்டங்கள், பாவங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் பெருகிடுச்சு பாருங்க. 8 மணி 6 மணி 9 மணிக்கு மேல தேசத்துல, பட்டணத்துல, நாட்டுல எந்த காரியம் நடக்குது என்பது நமக்கு தெரியல பாருங்க. பாவங்கள் பெருகிவிட்டது, களியாட்டுகள் பெருகிவிட்டது, அநியாயங்கள் பெருகிவிட்டது. அத வேதம் சொல்லுது பாருங்க. இருள் இருக்கிற எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த இயேசு கிறிஸ்து. இந்த இருள் இருக்கிற ஜனங்களை பிரகாசிக்கும்படியாக, ஒளியாக மாற்றும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனா பாருங்க, வேதம் அழகாக சொல்லுது, அவர் இருளிலே பிரகாசித்தும் இருளானது அந்த ஒளியை பற்றி கொள்ளவில்லை. அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளையே அதிகமாக நேசித்தார்கள், அதிகமாக அது மேல் அன்பு கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. இப்ப நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த இரவு நேரங்கள்ல அநேக பாவங்கள், அநேக களியாட்டுகள், அநேக விபச்சார வேசித்தனம் என்னென்னவோ நடக்குது பாருங்க, நமக்கு கண்ணுக்கு தெரியல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை குறித்து பாரப்படுகிறார், அதை குறித்து துக்கப்படுகிறார். இரவு நேரங்கள் நடக்கிற அந்த பாவத்துக்காக நாம் திறப்பில் நிற்க வேண்டும், திறப்பில் நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். தகப்பனே, இரவு நேரங்கள் நடக்கிற அந்த பாவங்களை, அந்த அசுத்தங்களை அப்பா ஜனங்களுக்கு தெரியாத, அப்பா தேசம் தெரியாத நடக்கிற அநேக அநியாயங்கள், அக்கிரமங்களை என் இயேசுவே எடுத்து போட்டு எங்க தேசத்தை பரிசுத்தப்படுத்தும். உடைய ஒளியானது இருளிலே பிரகாசிக்கட்டும், அந்த இருள் அகன்று போகட்டும் என்று நாம் கண்ணீரோடு பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது பாருங்க, நிச்சயமாக இரவு நேரத்து களியாட்டுகளை இயேசு கிறிஸ்து எடுத்து போட்டு, இரவு நேரத்துல காணப்படுகிற காரியங்களை அகற்றி போட்டு அவர் பரிசுத்தப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். சபையே, விசுவாசிகளே கேளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களுக்காக, குறிப்பா தேசங்களுக்காக, பட்டணங்களுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நம் திறப்பில் நிற்கும் போது தேசமானது இருள் அகன்று வெளிச்சம் உண்டாக தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தா போதும். ஒரு சில நேரம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி இந்த இரவு நேரங்களுக்காக ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அந்த இரவு நேரத்துல காணப்படுகிற அநேக அசுத்தங்கள், அநியாயங்களை, பாவங்கள் எடுத்து போட்டு அப்பா, இருள் எடுத்து போட்டு வெளிச்சத்தை ஒதுக்கிற ஜெபிக்கிறே வராச்சா அப்பா. சபைகளை உற்சாகப்படுத்துங்க ராஜா அப்பா. இதுக்காக திறப்பில் நிற்கிற விசுவாசிகளாக சபையை மாற்ற வேண்டுமாக நம்ம ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்ப அவருடைய அன்பை பெருசு ராஜா. அப்படியே சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி எழுப்பின கிருபைகளுக்காக நன்றி ராஜா. தேசத்தை பரிசுத்தப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. தாழ்த்தி ஒப்பு